ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி ஒரு பேட்டரியை ரீசார்ஜ் பண்ணுறது. அதாவது பேட்டரியில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று நான் ரீசார்ஜபிள் பேட்ரி, இன்னொன்று ரீசார்ஜபிள் பேட்ரி. நான் ரீசார்ஜபிள் பேட்ரி அப்படின்னு சொன்னால் AAA சைஸ் பேட்ரி, நம்ம வால் கிளாக்குக்கெலாம், ரிமோட்டுஸு, டிவி ரிமோட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுற பேட்ரிலாம் பார்த்திங்கன்னா நான் ரீசார்ஜபிள் பேட்ரி. அதெல்லாம் ஒன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி போட்டுருணும். அண்ட் ரீசார்ஜபிள் பேட்ரின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது யூபிஎஸோட பேட்ரி அண்டு எமர்ஜென்சி லேம்போட பேட்ரிலாம் பார்த்திங்கன்னா ரீசார்ஜபிள் பேட்ரி. லைக் இது போல் லித்தியம் அயான் பேட்ரி, லிப்போ பேட்ரிஸ், இது போல் பேட்ரிலாம் ரீசார்ஜ் பண்ணலாம். சில பேருக்கு டவுட் இருக்கும், இந்த பேட்டரியை எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது அப்படின்ற விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இப்போ நம்ம சிம்பிளாக எப்படி ஒரு பேட்டரி ரீசார்ஜ் பண்ணுறது, ஒரு 12 வோல்ட்டு 1 ஆம்பியர் பேட்டரி எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு அடாப்டர், ஓகேவா. இது ஒரு மோடமோட அடாப்டர். இதோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் 1 ஆம்பியர் இதோட அவுட்புட்டு. ஸோ நான் இதை யூஸ் பண்ணி இந்த பேட்டரி சார்ஜ் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பேட்ரி ஒரு டெட் பேட்டரின்னு சொல்லலாம். ஏன்னா ஃபுல்லாக டெட் பேட்டரின்னு சொல்ல முடியாது, ஃபுல்லாக டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சு. இதோட வோல்டேஜ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். இந்த பேட்டரியோட வோல்டேஜ் பார்த்துடலாம். பேட்டரியோட வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 0.24 தான் இருக்குது. இது ஃபுல்லாக டிஸ்சார்ஜ் ஆன பேட்டரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜூம் பண்ணி காட்டுறேன். உள்ள நடுவில் இருக்கிற அந்த ஹோல் ப்ளஸ் பாசிட்டிவ் டெர்மினல், அதை சுற்றி இருக்கிற அவுட்டர் கேஸ் நெகட்டிவ் டெர்மினல், ஓகேவா. ஸோ அப்படி நெகட்டிவில் ஒன்றும் பாசிட்டிவில் ஒன்றும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் நான் இங்கே கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். உள்ளே இருக்க பாசிட்டிவில் ஒரு ஒயர், ரெட் கலர் ஒயரை இன்சர்ட் பண்ணிட்டேன். வெளியில் இருக்கிற பாடியில் ஒயிட் கலர் ஒயரை இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ இதை நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா, பாசிட்டிவில் பாசிட்டிவும் நெகட்டிவை நம்ம கொடுக்குறோம், ஓகேவா. இப்போ கொடுத்தாச்சு. ஸோ இப்போ பவர் சப்ளை ஆன் பண்ணலாம். ஒரு 1 ஹவருக்கு இதே போல் இது இருக்கணும், ஓகேவா. பேட்ரி சப்போஸ் சூடாச்சுன்னா தயவுசெய்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ பேட்ரி வெடிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது எக்ஸ்ப்ளோட் ஆகிறது அதிகமான வாய்ப்பு இருக்குது, அது ஹீட் ஆனால். ஸோ ஹீட் ஆகுது, ஓவராக ஹீட் ஆகுது அப்படின்னா ஓகே. இப்போ 1 ஹவர் கழித்து நம்ம இப்போ பேட்டரியில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது அப்படின்றத செக் பண்ணலாம். ஸோ மல்டிமீட்டரில் DC 20 வோல்ட் வச்சுட்டேன். பாசிட்டிவ் நெகட்டிவ். இப்போ சார்ஜ் ஆகிடுது, அதனால் 12 வோல்ட் கட்டுது. இப்போ நான் இது ரெண்டுத்தையும் எடுத்துடுறேன். ஓகே, இப்போ பார்க்கலாம் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குன்னு பேட்டரியில். ஒரு மணி நேரத்தில் நியர் 10 வோல்ட்டு கிட்ட சார்ஜ் ஆகிருக்கு. ஸோ அதை செக் பண்ணி பார்த்துடலாம். ஒரு பஸர் எடுத்து நான் இப்படி கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். தெரியும் உங்களுக்கு. அடுத்ததை பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டரை ஓட வச்சு பார்க்கலாம், DC மோட்டரை. ஓகே, ஓடுது. வோல்டேஜ் செக் பண்ணும். அதாவது நியர் 9 வோல்ட்டு கிட்ட இருக்குது இப்போ. ஸோ இப்படி தான் ஒரு பேட்ரி ரீசார்ஜ் பண்ணோம். நான் கொஞ்ச நேரம் தான் போட்டிருந்தேன். ஸோ பேட்ரி ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட நீங்கள் போட்டிங்கன்னா, ஒரு 1.5 ஹவர்ஸ் இல்லை 2 ஹவர்ஸ் போட்டிங்கன்னா பேட்ரி ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடும். அதே போல் டெட் பேட்ரி நீங்கள் ரீசார்ஜ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. டெட் பேட்ரினா ரொம்ப நாள் யூஸ் பண்ணாது, அதாவது ரொம்ப நாள் கழிச்ச பேட்ரி. உங்களுக்கே தெரியும், நிறைய நாள் யூஸ் பண்ணிவிட்டு அது இதுக்கப்புறம் ஒர்க் ஆகாத ஸ்டேஜுன்னு உங்களுக்கே நல்லா புரிய வரும். ஸோ அதில் இருக்க கெமிக்கல்லாம்
அதோட கேட்டகரியிலேருந்து ரெடியூஸ் ஆகிட்ருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ரீசார்ஜ் பண்ணாதீங்க. அதே போல் இது வந்து சீல்டு பேட்ரி, ஓகேவா, லெட் ஆசிட் சீல்டு பேட்ரி. இதை வந்து ஓப்பன் பண்ணி திரும்பவும் வந்து டிஸ்டில்டு வாட்டர் ஊற்றி திரும்பவும் அதை சார்ஜ் பண்ண முடியுமா, அதாவது டெட் பேட்டரியை திரும்பவும் ரீசார்ஜ் பண்ண முடியுமா அப்படின்றதெல்லாம் வந்து சும்மா தான். அதெல்லாம் வந்து ஒர்க் ஆகாது. எது ஒர்க் ஆகும்னா, இப்போ இன்வெர்ட்டர் பேட்டரிலாம் பார்த்தீங்கன்னா அதில் டிஸ்டில்டு வாட்டர் வந்து டிஸ்டில்டு வாட்டர் யூஸ் பண்ணும்போது அதெல்லாம் ஒர்க் ஆகும். பட் சீல்டு லெட் ஆசிட் பேட்ரி பார்த்தீங்கன்னா இது சீல்டு எதுக்காக சீல் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ திரும்பவும் இதை யூஸ் பண்ண முடியாது. ஒன்ஸ் இதை யூஸ் பண்ணிட்டா, அதாவது ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், பட் அது திரும்பவும் அந்த டிஸ்டில்டு வாட்டரை வந்து நம்ம குறைஞ்சிச்சின்னா அதோட லெவலை வந்து நம்ம திரும்பவும் டிஸ்டில்டு வாட்டர் ஃபில் பண்ணி இதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுதான் சொல்ல வந்தேன். தேங்க்யூ.